Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. மோர் டீடைல்ஸ் scacas.ac.in. நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு 2-3 படங்களில் இருட்டு படத்தில் கூட ஜின்னை பற்றி காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு அனிமல்லேருந்து இன்னொரு அனிமலுக்கு மாறும். நான் இப்போ சொல்ல போகிற ஜின் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜின்னு. இது இந்தோனேஷியா, மலேசியா அந்த மாதிரியான சில கண்ட்ரிஸ், தாய்லாந்து இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து ஒரு ஜின்னை வந்து வளர்க்குறாங்க. ஒரு பெட் மாதிரி. சில பேர் கெட்ட விதமாக வளர்க்குறாங்க. திருடுறதுக்கோ இல்லை வந்து ஏதாவது கொள்ளை அடிக்கிறதுக்கு, கொலை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஈவிலா வளர்க்குறவங்க இருக்காங்க, நல்ல விதமாக வளர்க்குறவங்களும் இருக்காங்க. நிறைய டைம்ஸ் அந்த ஜின் 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 சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலி சொல்லக்கூடாது, அவங்க அட்ராக்ட் பண்ணிட்டு வரும். அப்படி தட்ஸ் வாட் எவ்ரிஒன் பிலீவ்ஸ். பின்னாடியிலேருந்து பாவ்யா பாவ்யா அப்படி யாரும் சொன்னாங்க, கூப்பிட்டாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஜின் ஷா லைக் 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 கமெண்ட் லைக் ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பயந்துட்டேன். பிகாஸ் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஜின் இஸ் சம்மன் ஹூஸ் அட்ராக்டட் டு உமன். கோயிலுக்கு போனேன், சர்ச், கோயில், சர்ச், தர்கா, குருத்வாரா எல்லா டெம்பிள்ஸ்க்கு போனேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. நிறைய இன்புட்ஸ் அவங்க சொன்னாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. அண்ட் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த ஜின்னை வந்து நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க, காமெடியாக மட்டும் எடுத்துடாதீங்க. அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் படத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீரியஸாக சொன்னாங்க. அது சரிங்களா? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் ரெக்கார்ட் பண்ணது இருக்குல்ல, இங்கே வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குற ரெக்கார்டு அழிஞ்சிருச்சு. அண்ட் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து காமெடியாக பண்ணக்கூட சொன்னாங்க. பட் நம்மளுடைய படத்துடைய ஜேர்னரே ஹாரர் காமெடி. நான் படத்துலேயே போட்டேன், இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. ஓகேவா? நம்ம வந்து என்ன தான் நம்ம பொய் பேசினாலுமே படத்துலையும் சரி, நம்ம உங்ககிட்ட பேசிட்டோம் சரி, அதில் சில உண்மைகள் இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். சரிங்களா? சும்மா பொய்யா அடிச்சிட்டு இருந்தால் சுவாரஸ்யம் இருக்காது இதில். ஆனால் முக்கால்வாசி நாங்கள் சொன்னது எல்லாமே, முக்கால்வாசி இல்லை, 100% எல்லாமே உண்மை தான். டீசர் ட்ரெய்லர் ரெண்டுமே பார்த்தாச்சு. பார்த்தோன்னே ஒரு விதமான ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது. டீசர் ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமே கமெண்ட்ஸ் பார்க்கும்போது வந்துட்டு விஷுவலாகவுமே ஒரு ட்ரீட்டாக இருக்கு, குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இவரே வந்து டைரக்டும் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஒரே ஆள் 2 வேலை பண்ணும்போது தலை பிச்சுக்கும். ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற போது சொல்லுங்க, எப்படி அந்த 2 வேலைகளையும் எப்படி வந்து சைமல்டேனியஸா ஹேண்டில் பண்றீங்க? ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். எனக்கு டைரக்ஷனும் சரி, ப்ரொடக்ஷனும் சரி, நிறைய பேருக்கு எனக்கு கேட்டாங்க ஹெக்டிக்காக இருந்துச்சா அப்படின்ட்டு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் பண்ணேன். அண்ட் டைரக்ஷன் தான் இந்த படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணது. பட் ஒரு கட்டத்தில் அது ப்ரொடக்ஷனாக மாறிடுச்சு, நானே பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு. பட் நான் முதல்ல அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் பவர் தான், இல்லை மாதிரி இல்லை, ஜின் தான். கடைசி வரைக்கும் எங்கள் எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட். அண்ட் அஸ் வெல் அஸ் இஸ் அ லக்கி ப்ராஜெக்ட். எங்களுக்கு லக்கி ப்ராஜெக்ட். ஸோ நல்லபடியாக வந்திருக்கு ஆக்சுவலி. இல்லை, இந்த கான்செப்ட் இப்படி இப்போ ஜின்னு சொல்லும் போது நிறைய பேர் பயப்படுவாங்க. எல்லாரும் வெளில கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா ஜின்னா ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் பார்த்துருப்பேன்றாங்க, புகை ரூபம் அப்படின்னு நிறைய கதைகள்லாம் இருக்கு யூடியூப்ல. இப்போ நான் போட்டாலுமே வந்துட்டு இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இவ்வளோ சைஸ் அப்படிலாம் சொல்றாங்க. எப்படி இதுக்கான ஒரு ஷேப் கொடுத்தீங்க நீங்க ஆக்சுவலா ஜின்னுக்கு? ஆக்சுவலி ஜின்னுன்றது வந்து வேற ஒன்றும் இல்லை, அது பேய். ஓகே. நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு 2-3 படங்கள்ல இருட்டு படத்தில் கூட ஜின்னை பற்றி காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு அனிமல்லேருந்து இன்னொரு அனிமலுக்கு மாறும், ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு பாயும், அந்த மாதிரியான விஷயங்கள். அவர் காட்டின ஜின் வந்து வேற. ஓகே. நான் இப்போ சொல்ல போகிற ஜின் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜின்னு. இது இந்தோனேஷியா, மலேசியா அந்த மாதிரியான சில கண்ட்ரிஸ், தாய்லாந்து இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து ஒரு ஜின்னை வந்து வளர்க்குறாங்க. ஒரு பெட் மாதிரி, நாய், பூனை, பேர்டு இந்த மாதிரிலாம் வளர்க்குற மாதிரி ஜின்னை வந்து வளர்க்குறாங்க. அதை யார் வளர்க்குறாங்களுக்கும் ரொம்ப ராசியாக இருக்கும், அன்பாக இருக்கும், அவங்களுக்கு நினச்ச காரியங்கள்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும். ஸோ அரவணா ஃபிஷ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் யாராவது வராங்கன்னா அவங்க நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே அவங்க ஏதோ நம்ம ஃபேமிலிக்கு டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்கன்னா டபா டபா டபான்னு ஆடும். இதை வந்து இங்கே பிலீவ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பேயை வந்து வளர்க்குறாங்க. அதை வந்து நல்ல விதமாக வளர்க்குறாங்க, கெட்ட விதமாக வளர்க்குறாங்க. சில பேர் கெட்ட விதமாக வளர்க்குறாங்க, திருடுறதுக்கோ இல்லை வந்து ஏதாவது கொள்ளை அடிக்கிறதுக்கு, கொலை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம்
ஈபிலா நடக்குதா வளர்க்குறவங்க இருக்காங்க, நல்ல விதமாக வளர்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ தட் அது வந்து எனக்கு ரொம்ப லக்கியாக இருக்குன்ட்டு அவங்களே நம்புகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கடவுளை எப்படி நம்புகிறாங்களோ அந்த மாதிரி பேயும் நம்புறவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிலீஃபை நம்ம வந்து தப்பாக சொல்லக்கூடாது. ஆக்சுவலி இந்த மாதிரியான விஷயங்கள் நான் கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுனால அதை படமாக பண்ணலாம் அப்படின்றத வந்து அந்த கான்செப்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான சில கமர்ஷியல் எலமெண்ட்ஸை வச்சு அவங்களுக்கு நம்ம இங்கே எப்படி டெலிவர் பண்ணணுமான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நீங்க இங்க வந்து லைக் ஒரு ஜின்னை வச்சு தான் நம்ம ஒரு படம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இங்க இருக்க டீம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இங்க இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லும்போது உங்களுக்கு புதுசா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அந்த மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு, இதை வச்சு நீங்க ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே நம்ம பண்ணியிருக்கோம், அதை நம்ம எப்படி இப்போ படமா எடுக்க போறோம் அப்படின்ற டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஹீரோக்கு முகின் ராவ் சாருக்கு சொல்லும்போது மட்டும் அவருக்கு வந்து அது புதுசா இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து தெரியும். மலேசியால அந்த பர்டிகுலர் நான் ஒரு ஜின்னை பத்தி சொல்றேன்ல, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அந்த கண்டென்ட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல் படமும் சொல்லும் போது நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஃப்ளோர் அதுக்கு வந்துட்டோம் நாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சரி, அப்ப நீங்க சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி கதைகள் கேட்டிருக்கீங்களா, ஜின் கதை? இல்ல, நிறைய ஜின் சம்பந்தப்பட்ட படங்கள் சரி, அங்க வந்துட்டு இந்தோனேஷியா மலேசியால எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இங்க டோட்டலி தமிழ்நாடுலன்றப்ப டிஃபரன்ஸ் இருக்கு. சார் வந்து முதல் சொல்றப்ப ஜின் சொல்றப்ப நான் ரியாக்ஷன் கொடுக்கல, அவர் யோசிச்சிருக்காரு என்னடா அவன் எந்த ரியாக்ஷனை கொடுக்க மாட்டான்னு, எனக்கு ஜின் தானே அப்படின்னு அந்த ஒரு ஃபீல்ல இருந்தேன். பட் டோட்டலாகவே இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அதான் சார் அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து இந்த கதை அம்சம் வந்து லைக் நல்ல சேலஞ்சிங்கான ஒரு ரோல், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப் இருந்த ஒரு இது. அதே சமயத்தில் கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேத்துக்குமே அந்த ஆசை இருந்துச்சு. மியூச்சுவலாகவே எங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஒத்த தமிழ்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வீடியோவில் ஒர்க் பண்ணோம். அப்பயே பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள நல்ல ஜெல்லாக இருந்துச்சு, பயங்கரமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஜின் வரைக்கும் வந்து ஜின் ரிலீஸ் ஆக போகுது. நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அமைதியா வேற இருக்காங்க. ஏன்னா இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சோகமா ஏதாயிட்டீங்களா? இல்ல நான் ஜோன் அவுட் ஆயிடுச்சு. ஜோன் ஆயிட்டீங்க? என்னங்க படத்தை பத்தி இருக்கும்போது ஜோன் அவுட் ஆயிட்டீங்க? லைக் கதை சொல்லும் போது நீங்க என்ன யோசிச்சீங்க? ஆக்சுவலி எனக்கு ஒரு கதை இருக்கு ஜின் ரிலேட்டட். பாப்படர்சம் மாதிரி அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படியா? சொல்லுங்க. நவம்பர் 2022 டேட் மாறாம சொல்றாங்க போல எல்லா இன்டர்வியூலயும் இதான். ஸோ அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டு கூட இருந்தேன். ஐ திங்க் நைட் டைம்ல சும்மா ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எனக்கு ஜின்னு பத்தி சொன்னாங்க. எனக்கு தெரியல அது என்ன, எனக்கு சொன்னாங்க ஓ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். சரி ஓகே, நிறைய டைம்ஸ் அந்த ஜின் 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 சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலி சொல்லக்கூடாது, அவங்க அட்ராக்ட் பண்ணிட்டு வரும் அப்படி. தட்ஸ் வாட் எவ்ரி ஒன் பிலீவ்ஸ். ஸோ நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன். 2:30 AM நான் ரியலைஸ் பண்ணேன் நான் என் பேகு அங்கேதான் விட்டுட்டு போனேன். ஸோ ஐ ரேங் த பெல். பின்னாடியிலேருந்து பவ்யா பவ்யா அப்படி யாரும் சொன்னாங்க, கூப்பிட்டாங்க. நீங்க இமேஜின் பண்ணுங்க 2:30 AM நீங்க எங்க போறீங்க, பின்னாடி உங்களுக்கு நேம் சொல்லுங்க, பேரை சொல்றாங்க யாரோ, அண்ட் பின்னாடி யாருமே இல்லை. அப்புறம் நான் போயிட்டு நான் பயந்துட்டேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸு பயந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே எனக்கு இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஜின் ஷா லைக் கமெண்ட் ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பயந்துட்டேன். பிகாஸ் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஜின் இஸ் சம்மன் ஹூஸ் அட்ராக்டட் டு உமன். ஓகே. ஸோ அதே எனக்கு மைண்ட்ல வந்துச்சு, ஐயோ இப்போ என்ன பண்ணலாம். ஸோ நான் கோயிலுக்கு போனேன், சர்ச், கோயில், சர்ச், தர்கா, குருத்வாரா எல்லா டெம்பிள்ஸ்க்கு போனேன்னா. அண்ட் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. அண்ட் ஆஃப்டர் 3-4 months எனக்கு ஜின் ஆஃபர் வந்துச்சு மூவி. நான் அதுதான் யோசிக்கிறேன், இது என்ன ஜின்? நீங்க கேட்டீங்களா? நீங்க தான் ஜின்ஷான் கேட்டீங்களா? ஏதாச்சும் விட்டா இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணி லைக் பண்ணா நான் ஒன்னும் ஸ்டாக்கர் இல்ல. நம்ம பையனா இருப்போம். என்ன கடைசி இப்படி வந்திருக்கு தெரியல. இது ஒரு டெஸ்டினி மாதிரி இருந்துச்சு. தட் இட் இஸ் ரிட்டன். ஏதோ ஒரு எனக்கு ஒரு பவர் சொல்ற டூ திஸ் ஃபில்ம் அது மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் when he came and told me the script, அந்த டைம்ல நான் உங்களுக்கு இதை கதை சொன்னேன். மறுபடியும் நவம்பர் 2022 அப்படி சொல்லும்போது எனக்கே ஷாக்கிங்கா சொல்லும்போது நான் யதார்த்தமா அவங்களை விஆர் மால்ல பாக்குறேன். அவங்க வந்து ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் பாக்குறேன், நான் ஹீரோயினுக்கு நாங்க வந்து நிறைய ஆடிஷன்ஸ் பண்றோம் அண்ட் நிறைய போட்டோஸ்லாம் பாக்குறோம். நம்மளுக்கு கரெக்டான அந்த கேரக்டருக்கு அந்த ரோலுக்கு செட் ஆகல. அப்போ எனக்கு வந்து அவங்க இவங்களை பார்த்தாலே எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் இவங்க தான்ன்றது. யதார்த்தமா பாக்குறேன் இவங்க தான்ன்றது மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா எப்படி போய் பேச முடியும் ஸ்ட்ரேஞ்சர்ல?
அப்போ நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி எனக்கு ஃபோட்டோஸ் வந்திருந்தது அந்த பிஆர்ஓ கிட்ட இருந்து. அதில் யதார்த்தமாக செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சு. யார் இவங்க, உடனே பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணது தான் பாவியாவை. அதுக்கப்புறம் இவங்கள போய் மீட் பண்ணும்போது இவங்க இந்த ஜின் ஸ்டோரிஸ்லாம் சொல்லும்போது கனெக்ட் ஆயிடுச்சு. வெல்கம் டு தி கிளப் அப்படின்னு வெல்கம் ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை படிக்க சொன்னேன். ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அப்படியே நாங்கள் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பிரதர் வந்து அங்கேயே தான் இருக்காருனால மலேசியா, அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கதை இருக்குமே, உங்களுக்கு ஏதாவது நடந்தது தெரிஞ்சது அது மாதிரி ஏதாச்சும்? தெரிஞ்சதை கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய அந்த மாதிரி ஜின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். யூஸ்வலாக ஜின் வந்து அதான் ஏவி ஓடுவாங்க ஏதாச்சும் பொருள் எடுத்துட்டு வரதுக்கு. அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாசி பேர்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாசி பேர், இந்த நண்டு, இந்த மாதிரி வகைகள் வந்து வச்சிருவாங்க. ஸோ அதை வந்துட்டு அது அப்படியே விளையாடிட்டு அப்போட்டு போயிடுவோம், வந்த வேலையை முடிக்காம போயிடுவோம். ஓகே, டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி. அது டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பரவாயில்லையே. இதுல நிறைய நல்லது செய்யறதுக்காக யூஸ் பண்ண சொல்லுவாங்க, கெட்டது செய்யும் போது வந்துட்டு அது தப்பா போய் முடிஞ்சு. நல்லது செய்யறதுக்குன்றப்போ இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது மன்னர் காலங்கள் அந்த டைம்ல ஆட்சி போர்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ வந்துட்டு இந்தோனேஷியா நாட்டுல எல்லாம் இந்த அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது கேள்விப்பட்ட கதை தான். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஜின் என்ற இந்த விஷயத்தை வச்சுதான் வந்து அடுத்த அந்த போர் புரிய போறாங்களே, அந்த அடுத்த கண்ட்ரில என்ன பிளான் பண்றாங்கன்றத இதன் மூலியமா வந்து போய் பார்த்துட்டு அந்த பிளான் வந்து இவங்க டிபிக் பண்ணுவாங்க. ஒரு உளவாளி மாதிரி, ஸ்பை மாதிரி இருப்பாப்ல. எஸ், ஸ்பை என்னங்க இது அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஓகே, இல்ல இப்ப நீங்க ஜின் பத்தி தான் பண்ண போறீங்க அப்படின்ற போது கண்டிப்பா இங்க நிறைய ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க தமிழ்நாட்டுல. இது ரிகார்டிங் யாராவது சேனல் பண்றவங்க இருக்காங்கன்னா சும்மா அவங்களை சந்திச்சு ஏதாவது ஒரு இன்புட்ஸ் கேட்கறது, இல்ல ஏதாவது ஒரு அப்டேட் என்ன நடக்கும் அப்படின்றது. அதுதான் சொல்ல வந்தேன். அங்க இந்த ஏவி விடுறவங்கல்ல, அந்த மந்திரவாதியை மீட் பண்ணலாம். அவங்க ஒரு லேடி தான். அவங்க மீட் பண்ணி அவங்க பேசுனது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். அண்ட் அவங்க அதை பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ப்ராப்பராக நான் ரிசர்ச் பண்ணி தான் பண்ணேன். அவங்க இப்போது என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டில் தான் அந்த ஜின் இருந்துச்சு. அவங்க என் ஃப்ரெண்டு அந்த கதையை சொன்னது தான் நான் கேட்டேன் நான் அந்த விஷயங்களில். ஓகே, பட் இவங்க சொல்லும்போது இன்னும் நிறைய இன்புட்ஸ் அவங்க சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அண்ட் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த ஜின்னை வந்து நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க, காமெடியாக மட்டும் எடுத்துடாதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் படத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீரியஸாக சொன்னாங்க. அது சரிங்களா, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் ரெக்கார்ட் பண்ணது இருக்குல்ல, இங்கே வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன், ரெக்கார்டு அழிஞ்சிருச்சு. அண்ட் அவங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து காமெடியாக பண்ணக்கூட சொன்னாங்க. பட் நம்மளுடைய படத்துடைய ஜேர்னரே ஹாரர் காமெடி, ஃபுல்லாக காமெடி தான். நம்ம சரிங்களா, அது செய்யல, அது காமெடி தான். அந்த ஒரு கண்டென்ட் எடுத்து நான் காமெடியா இங்க உள்ள மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி சுவாரஸ்யமா என்டர்டெய்னிங்கா பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இது ஆக்சுவலி. ஸோ இப்போ என்ன ஆகுது, எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணானேல இருந்தே பிரச்சனை 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 தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல வந்து நாங்களே வந்து பழகிட்டோம். ஓகே ஃபைன், இப்படிதான் இருக்க போகுதுன்ட்டு. நேத்து ஒரு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ தான். பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு. அந்த ஒரு காலேஜில் நாங்கள் இதே மாதிரி இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. அந்த காலேஜில் இருக்க ஸ்டாஃப் சொன்னாரு, இந்த மாதிரி கரண்ட் போனதே இல்லை, இன்னொன்று இன்வெர்டரும் இருக்கு, அப்புறம் எப்படி கரண்ட் போகும்? நான் ஜின்னை பத்தி பேசிக்கணும், அந்த ஜின்னு சொல்லும் போதே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். என்ன அங்க பாருங்க, அது ஆடுது சொல்லும் போது இல்ல யாராவது ஆடுறாங்க, இல்ல செட்டப் பண்ணி வச்சுக்காங்களா தெரியல, பயமா இருக்கு, ஏதாவது நட்டிக்கு லூசா இருக்கா டப்புன்னு விழும் போது அது மாதிரி. இல்ல நேத்துக்கும் அப்படி ஆயிடுச்சு. கேமராமேன் ஆமா நேத்துக்கும் இது மைக் போட்டோடா இல்ல கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, ஜின் பத்தி பேசிட்டே இருந்தோம். அந்த ஒரு கேமரா அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு. ரீலோட் பண்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. சூப்பர். இப்ப என்னன்னா எனக்கு ப்ரொடியூசர் சொல்ல பயமா இருக்கு. இப்ப நான் எங்க ப்ரொடியூசர் காட்டும் போது என்ன பண்ண பாப்போம்னா, ஜின்னுக்காக ப்ரொமோஷன் இல்ல, நிஜமா சொல்றோம். நாங்க இப்போ வரைக்கும் நாங்க நேத்துல இருந்து ஒரு 10 இன்டர்வியூஸ் பண்ணிட்டோம். நாங்க சும்மா கண்டென்ட்டுக்காகவோ இல்ல இது சொன்னா வைரல் ஆகும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல. இது எல்லாமே எங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். நான் படத்திலே போட்டேன், இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. ஓகேவா, நம்ம வந்து என்னதான் நம்ம பொய் பேசினாலுமே படத்துலயும் சரி, நம்ம உங்ககிட்ட பேசிட்டோம் சரி, அதுல சில உண்மைகள் இருந்தாதான் அது சுவாரஸ்யமா இருக்கும். சரிங்களா, சும்மா பொய்யா அடிச்சுட்டு இருந்தா சுவாரஸ்யம் இருக்காது இதுல. ஆனா முக்காவாசி நாங்க சொன்னது எல்லாமே, முக்காவாசி இல்ல 100% எல்லாமே உண்மைதான். ஓகே, இப்ப நீங்க இவ்வளவு தூரம் க்ளோஸா போயிருக்கீங்க அப்படின்ற போது ஜின்னுகிட்டே இந்த படம் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிலாம் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டிப்பா நடந்துக்குமே, ஏதாவது இவங்க கிட்ட பேசியிருக்கு? இல்ல என்னங்க அப்படியா? எனக்கு அப்படியெல்லாம் எனக்கு ஏதோ பெட்டெல்லாம் இல்லை ஜின்னு, பட் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல. எனக்கு ஆக்சுவலி while doing this movie, இது மூவிக்கு அப்புறம் ஆக்சுவலி எனக்கு நல்லா பிளெஸிங் மாதிரி தான் வந்தாச்சு. எனக்கு எல்லாம் ஸ்டக் ஒர்க் இருக்கு, எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, எனக்கு ஏதோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஈவன் நல்லது நடந்துச்சு. ஆமா நல்லா தான் நடந்துச்சு.
அண்ட் ஏதோ பேடோ இருக்குன்னா எனக்கு லெசன் மாதிரி வந்துச்சு, எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சு அது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் திங் ஒன்லி எனக்கு. அண்ட் எனக்கு இந்த மூவி ரிலீஸ் டேட் சொன்ன முன்னாடி ஆக்சுவலி ஐ டென்ட் டெல் யூ ஆல்சோ, எனக்கு ட்ரீமில் வந்தாங்க ஜின். இவ்வளோ ஐ திங்க் இவ்வளோ டேஸ் இவ்வளோ மந்த்ஸு எனக்கு வரவே இல்லை. ஐ தாட் ஓகே டன், சரி. ஒரு ஐ திங்க் ஜஸ்ட் 1 month பேக் அப்படியே எனக்கு வந்தாச்சு. அண்ட் ஆஃப்டர் 1 week இஸ் கம்மிங் அண்ட் டெல்லிங் மீ 30th May ரிலீஸ். ஜின்னு வந்து ஐயோ இது notification வந்து ஒரு சொல்லவே இல்லை. I forgot to tell you this, but இது கொடுத்துட்டு ஒரு போகுது. நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு போறேன். எனக்கு பயமா இருக்கு இப்ப நான் என்ன ஜின்னே இல்ல கலெக்ட் பட் போகும்போது எனக்கு என்ன எதுவும் போட்டுச்சு. இல்ல ஹார்மே இது பண்ணல. உண்மையாவே இது டைரக்ஷன் மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேன் இந்த படத்துக்கு. இந்த படத்தை எப்படி ஆரம்பிச்சோம் எப்படி முடிச்சோம் அப்படின்றது எனக்கே தெரியல ஆக்சுவலி. எல்லாமே வந்து ஏதோ ஒரு பவர் தான் எங்களை புஷ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு இது, ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட். இன்னும் நிறைய பிரச்சனைகள், இந்த சிஜி இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்னு ஒன்று பண்ணோம். நான் ஆக்சுவலி மொத்த தாமரையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புதுசாக எக்யூப்மெண்ட்ஸு அண்ட் டெக்னாலஜிஸோட நான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதில் அன்ரியல் என்ஜின் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஃபாரின் பேக்ரவுண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்டுடியோவில் வச்சு நாங்கள் பண்ணி அது நிறைய பேருக்கு ரெஃபரன்சஸ் ஆச்சு. அதே மாதிரி இதுலையுமே ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் இந்த கிரியேச்சரை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி பண்ணோம். பட் என்ன அப்படின்னா இங்கே உள்ள சிஸ்டம் இங்கே உள்ள விஷயங்கள் எல்லாமே அதுக்கான சப்போர்ட் எங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கல. அப்படி இருந்துமே நாங்கள் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஷூட் பண்ணிவிட்டு அந்த கிரியேச்சரை வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அண்ட் எடிட்டிங்கில் பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் அதை அப்படியே ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக திருப்பி சிஜி பண்ணோம் நாங்கள். ஆனால் அதுக்காக இப்போ திருப்பி ஷூட் பண்ண முடியாது. பட் அதுலேயே அதை எரேஸ் பண்ணி அதை பண்ணி டபுள் த ஒர்க் ஆயிடுச்சு அண்ட் டபுள் த பேமெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் டைமிங்கும் கிட்டத்தட்ட 8 months to 9 months எங்களுக்கு இதுலயே போயிடுச்சு ஆக்சுவலா. ஓகே இது சிஜி பண்றோம். ஆமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே பார்க்கும்போது ரொம்ப இப்போதான் நல்லா இருக்கு ஆக்சுவலி. நல்லா வந்திருக்கு படம் அப்படின்னும் போது எங்களுக்கு எல்லாமே ஒரு ஜின்னோடைய சப்போர்ட் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாமே நிர்ணயிச்சது இப்படிதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபேட் இருந்திருக்கு. கரெக்டா அப்பப்ப அந்தந்த விஷயங்கள்ல எல்லாமே கரெக்டா நடந்துச்சு ஆக்சுவலி. சூப்பர். ஸோ படத்துல இந்த டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அந்த உங்களுடைய காம்பினேஷன்ஸ்ல சிறப்பா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதுவும் அப்படியே அந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் பிச்சு உதறாங்களா எப்படி, அது எப்படி பேசிக்கிட்டீங்களா ஏதாச்சும்? இல்ல சார் தான் அவர்தான் சாரோட டச் தான் எல்லாமே. அவருக்கு எப்படி வேணும்ன்றது இப்போ ஆக்சுவலி எண்ட் ஆஃப் த டே டைரக்டர் அவங்களுக்குன்னு ஒரு ஷார்ட் இருக்கும். ஆமா இதுதான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நாங்க அதுக்கேற்ற மாதிரி அப்படியே கொண்டு வந்துடுறீங்க. இவங்க என்ன அடுத்தடுத்து பிக் பாஸ் பர்சனாலிட்டி கூட நடிச்சிருக்காங்க. ஜோ வந்தது, ஆமா ஜின்னு, இப்ப பன் பட்டர் ஜாம் அப்படின்னும் போது அடுத்து பிக் பாஸ் வந்துருவீங்களா? அது மாதிரி இல்ல அது மாதிரிலாம் இல்ல. பட் நான் பாத்துட்டேன் அடுத்தடுத்து அந்த நபர்கள் வந்து நோட்டபிளா போயிட்டு இருக்கு. அதே ஒரு ஜின் மாதிரி சம்திங் ஜின் மாதிரி எல்லாரும் அப்படி ஏதோ ஒரு ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் முகின் அவர்கள் மீட் பண்ணும்போது கான்வர்சேஷன் இருக்கும்போது எப்படி யோசிச்சீங்க அவர்கிட்ட? வெரி டீசென்ட்டா இருந்தேன். வெரி லைக் ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ ஜிபே ஆமா இப்போ வேற எதுவும் சொல்றேன் இல்ல ஆக்சுவலி something different. He's very dedicated இருப்பாங்க, like very calm and composed. He'll just come, he'll do his work and go. ஏதோ nonsense talk அது மாதிரி எதுவுமே இல்லை. It's all work related talk. Little bit he'll talk, but it'll all be like very nice. Regarding work also, chumma here and there, nothing more than that. So and also one thing I noticed, see as a girl we notice a lot of things. He's a green flag for his அவங்க கிரீன் ஃபிளாக் இல்ல கிரீன் ஃபாரஸ்ட் ஆக்சுவலி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டோரி நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். So அதனால I was like okay I would say one of the best co-stars I've worked with. Yeah. Thank you. இந்த செயின் கிட்ட நீங்க சொல்லுங்க ப்ரோ. அவங்க மீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த இது ஆமா ஆக்சுவலி பாவியா அவங்க தமிழ் பேசுவாங்கன்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் தான் தமிழ் பேசினாங்க செட்டில். ரொம்ப டீசெண்டாக பண்ணீங்க. அவங்க எனக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ அதே தான் அவங்களும். அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க வேலை ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஜோவியலாக இருப்பாங்க, நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க. ஆக்சுவலி சொல்லுவாங்க அந்த நாகரிகம் தெரிஞ்சு பழகுவாங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்க. அதே மாதிரி நான் யஸ்மின் அவங்களுக்கு கூட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப கூட ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஜோவியலாக எந்த ஒரு இதுவும் நான் ஹீரோயின் அப்படியும் எதுவும் இல்லை, ஜஸ்ட் நானும் நார்மலான ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பழகுறாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலி பாவியா இருக்கு. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அதே மாதிரி தான் இருக்காங்க. ஆக்சுவலி நோ சேஞ்ச். திருப்பி கொடுத்துட்டே இருக்காங்க. இல்ல இப்ப எப்படின்னா இப்ப எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு நபரை வந்து இங்க தமிழ்ல வந்து ஏத்துக்கிறதே பெரிய டாஸ்க்னுவாங்க.
அதுலயும் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்டா உங்களுக்கு ஒரு லவ் கொடுத்துட்டே இருக்காங்க. வந்தா பரவாயில்ல நம்ம வீட்டு பையன் முகின் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டே இருக்காங்கல்ல, அது குறையவே இல்லை, ஏறிட்டே தான் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அது ஆக்சுவலி அது பெரிய ஒரு பிளெஸிங். அது தெரியல, அது பிரபஞ்சம், பெரியவங்க, ஆசீர்வாதம், நிறைய விஷயங்கள். ஆக்சுவலா அங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் இருக்காது, மலேசியால விட இங்கதான் உங்களை அப்படியே விட மாட்டாங்க. டோட்டலாவே நிறைய இடத்துல வந்து அந்த அன்பும் ஆதரவும் இப்பயுமே இருக்கு. அதான் முடிஞ்சு 7 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த ஞாபகம் வச்சிருக்காங்க, அதை பத்தி பேசுறாங்கன்றப்போ அதை விட ஒரு என்ன வேணும்? ஒரு கலைஞனுக்கு அந்த அங்கீகாரம் தானே வேணும். ஸோ அந்த அங்கீகாரம் என்னை பத்தின ஒரு நினைப்பு அவங்க நெஞ்சில இருந்து எப்பயுமே வச்சிருக்காங்க அப்படின்றப்போ அது ரொம்ப பிளெஸிங்ஸா இருக்கு. அதே சமயத்துல இப்ப நான் பண்ற படங்களா இருக்கட்டும், பண்ற ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், எதாவது சொன்னாலும் அப்படியாப்பா எப்ப பண்ற, அடுத்து என்ன செய்யற, ஒரு வரவேற்போடவே எப்பயுமே இருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அதுக்கு. நீங்க 2 பேருமே அடுத்த படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு ஆர்டிஸ்டான வந்து ஒரு இது இருக்கும்ல, அது மாதிரிலாம் எதுவும் பார்க்கவே இல்லை, இப்படிதான் இருக்கீங்க, ஏதோ நான் பண்றேன்பா போறேன்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு தாட் இருக்கும்ல. ஆக்சுவலி இப்போ ஐ திங்க் பாபியா ஆல்சோ வில் அக்ரி ஃபார் வாட் ஐ கோனா சே. ஆர்டிஸ்ட்ன்றது எங்களோட ஜாப், ஒரு ப்ரொஃபஷன், அவ்வளோதான். அதை தாண்டி வந்து வி ஆர் வெரி நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தான். நானும் நீங்களும் ஒன்று, நானும் சார் எல்லாமே ஒன்று. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை, அது இடம் பொருள் ஏவல்னு இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் அது நகரும். ஸோ அது நகரப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த டே இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் ஃபேமிலி மேன், அப்படிதான் ஃபேமிலி. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு ஃபேமிலி ஓரியன்ட், பாலாசர் ஃபேமிலி ஓரியன்ட், இப்படி தான். ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. சூப்பர். கிட்டத்தட்ட எங்க டீமே ஒரே கேரக்டரா ஒரு சேம் சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு எங்க எல்லாத்துக்குமே. ஆக்சுவலி அதுதான் எங்களுக்குள்ள ஜெல் ஆகுறதுக்கான காரணம். ஆமா, ஒரே ஈக்குவலா நம்ம லைக் மைண்டட் பீப்பிள்ஸ் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து முகின் சாரும் சரி, பாவியும் சரி, எல்லாருமே ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு மனிதர்கள் 2 பேரும். அதுதான் எங்க டீம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தமிழ் சினிமால இந்த மாதிரி ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்பவே ஜாலியா குழந்தைங்க ரசிக்கிற மாதிரி அப்படி ஆக்கிட்டாங்க. ஜின்ல வந்து இந்த மாதிரி ஜம்ப் ஸ்கேர் மொமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் இருக்கு. பட் அட் த சேம் டைம் அந்த ஒரு ஜாலி, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி, மொத்த ஃபேமிலியும் போயிட்டு, அதாவது இப்போ என்னுடைய ஃபேமிலி இருக்காங்களே, அக்கா, தம்பி, அம்மா, அப்பா, பாட்டி, எல்லாரும் சேர்ந்து அந்த படம் போய் பார்க்கும்போது அதே கேரக்டர்ஸ் அங்கே இருக்கும்போது அதோட ரிலேட் பண்ணிப்பாங்க, கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியாக போயிட்டு ஒரு படம், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவ்வளோ ஸ்ட்ரெஸ், அவ்வளோ டென்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அது இதுன்னு இருக்கும். ஸோ சினிமான்ற ஒரு விஷயம் தான் அவங்களை எல்லாருமே வந்து இணைக்கணும், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்கணும், அந்த டிப்ரெஷன்ஸ்லாம் போகணும் அப்படின்றது. ஸோ அப்படி போயிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பார்க்கும்போது அந்த ஒரு 2 மணி நேரம் என்கேஜிங்காக, என்டர்டைனிங்காக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்றது தான். அதான் நான் சொல்கிறது என்னன்னா, நல்லாயிருக்கும், நல்லா இல்லாததுக்கு அடுத்து ஒரு 2 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்து ஒரு படத்தை போய் ஜாலியாக பார்க்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். லைக் எஸ் அன் ஆக்டர்ஸ் எங்களை கேட்டிங்கன்னா எங்களுக்கு நிறைய ரூம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா படம் பார்த்துட்டு ரிவ்யூ அதுதான் சொல்லுவாங்க யூஸ்வலாகவே, இது பெட்டராக பண்ணிக்கலாம், இது இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் அது வந்து எவ்வளோ நம்ம ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கேற்ற பெட்டர்மெண்ட் ஆல்வேஸ் அ பெட்டர் திங். அது தவிர்க்க அப்கிரேட் இருக்கும்போது ஆமா. ஸோ அது எங்களுக்கும் அதை வந்து எப்பயுமே பண்ணும். பட் சார் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து பியூர்லி ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அதாவது மக்களுக்கு இப்போ யூஸ்வலாக இப்போ சின்ன படங்கள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா பட்சத்தில் வந்து ஒரு 3-4 days தான் எங்களோட லைஃப் ஸ்பேன். அந்த இடத்துல எந்த அளவுக்கு மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எங்களோட அடுத்த வெற்றியும் சரி, அடுத்த முயற்சியும் அதுக்கேற்ற மாதிரி தான் நகரும். இப்போ அவங்க கொடுக்குற ஆதரவு தான் எங்களோட அடுத்த படங்களும் சரி, அடுத்து நாங்கள் போகிற பாதையும் சரி. சூப்பர். அப்போ ஜின்னோட சீக்குவல் வருமா? வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அதுக்கும் ஜின்னோட பிளெஸிங்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஜின் 2, ஜின் 3 ஆக்சுவலி மார்வல் மாதிரி. ஆக்சுவலி இந்த படத்துல ஒரு கிரியேச்சரை நாங்க இன்வைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அடுத்து ஜின் 2ல ஒரு கேரக்டர் வரும், ஒரு கிரியேச்சர் வரும், ஜின் 3ல ஒரு கிரியேச்சர் வரும். அண்ட் நம்ம நினைக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். பட் அதுக்கான விஷயங்கள் இருக்கும், கண்டிப்பா பண்ணலாம். ஸோ மார்வல் வர மாதிரி எண்ட் கேம் எல்லா கிரியேச்சர்ஸும் சேர்ந்து ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஐடியாஸ் இருக்கு. பட் அதான் அதுக்கான சப்போர்ட், அதுக்கான விஷயங்கள் நம்ம பண்றோம்னா கண்டிப்பா பண்ணலாம். டைட்டில் நவம்பர் 2022 கொடுங்க, அது கதையை போடுங்க. 2022 இத மட்டும் மறக்க மாட்டாங்க மக்கள். பாப்பனசம் மாதிரி எல்லா ஆகஸ்ட் 8 அந்த மாதிரி இதுவும் சொல்லிட்டே இருக்கு. இல்ல இப்ப நீங்க உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் இந்த படத்துல? நீங்க வந்து நல்லவரா இருப்பீங்க, அப்புறம் கெட்டவரா மாறிடுவீங்க, அது மாதிரி ஏதாவது நடக்குமா? இல்ல ஜின்னு உங்களுக்குள்ள பூந்து இல்ல கடைசியில இது மாதிரி ஏதாவது கேட்டு இல்ல சொல்லி கொடுக்கறதுல சொல்லாத அப்படின்ற மாதிரி இல்ல அது நீங்க படத்தை பாருங்க. ஐ திங்க் ஆக்சுவலி ட்ரெய்லர்லயே அது இல்லாம அதான் நிறைய சர்ப்ரைஸ் ரொம்ப ஒரு புது விஷயம் தான் நான் பண்ணிருக்கேன். ட்ரெய்லர்லயே ஃபுல் கதையை சொல்லியாச்சு. இது இல்லாம சில விஷயங்கள் இருக்கு படத்துல.
ஸோ அதையும் சொல்லிட்டா அதையும் சொல்லிட்டா அப்புறம் என்னடா நீங்க ஒண்ணுமே இல்ல. அட போப்பா. இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படம் பார்க்கிறதுக்கு, சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், ஜாலியா இருக்கும். நீங்க 2 பேரும் சொல்ல மாட்டீங்க, இவங்க கிட்ட போயிடுறேன். எல்லா இன்டர்வியூலயும் சொல்லாம ஒரு விஷயம் இருக்கும், எல்லாத்தையும் இவங்க சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அபவுட் த ஃபிலிம்னா என்னது? நான் நர்ஸ் ரோல் பண்றேன். அது ஆக்சுவலி நர்ஸ் ரோலா? நர்ஸ் நர்ஸ் வேறங்க என்னங்க நர்ஸ் ரோல் பண்றதா என்னங்க இது ஸ்பாயிலர்? வேற ஏதாவது சொன்னதா? இதுதான் ஒரு ஸ்பாயிலர், நர்ஸ்னு ஒரு பண்றாங்க. Actually, இந்த கதையில இவங்களுக்கும் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கு. ஓகே, அதான் ஸ்பாயிலர். ஓ அப்ப நான் கூட ஏதோ சொல்ல வரான்னு பார்த்து இவங்களும் ஒரு, அதாவது வந்து செக்அப் ஆகிற இடத்துல ஒரு பிக்கப் பண்ணாரா வந்து? ஐயோ அப்படியா? அப்படிதானே நடக்கும், அப்படிதான் காதல் உருவாகும், ரைட்டா? எங்க வர அதுக்கு முன்னாடி அதுதான் டெஸ்ட். நீங்க மூவி பாருங்க. என்ன இவன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா ஒருவேளை ஸ்கூல் காலேஜ் தான் படிக்கும் போது நல்லா ஒரு அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் லவ்ல சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற டெஸ்டினேஷன்ல போய் மறுபடியும் இல்ல வேணாம் படத்தை பார்த்து கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. சூப்பர். சோ நிறைய விஷயம் பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வருது. அதுவும் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு காமிக்கல் கேரக்டர் வந்துட்டு நரேட் பண்ணும்போது, ஏன்னா ஜின்னுக்கு வாய்ஸ் எல்லாம் சிறப்பா இருக்கு. அது பார்க்கும்போது ஓகே, அது குழந்தைங்க பார்க்கும்போது யாரோ நம்மளுடைய நண்பர் பேசுற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காமிக்கல் டோன் தான் இருக்கு. ஸோ அதை இந்த மாதிரி கொடூர உருவத்தோட பார்க்கும்போது பயந்துருவான்னு நினைக்கிறேன் பசங்களை, ஏன்னா இப்படி ஒருத்தம் அப்படின்ற மாதிரி. சூப்பர். அடுத்த லைக் ஃப்ரான்ச்சைஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் உங்க இடத்துக்கு. தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. SE காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. மோர் டீடைல்ஸ் sacas.ac.in.